Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 28 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சோகமான செய்திங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப சோகமான செய்தி தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு தாங்க சோலோ லெவலிங்கோட கடைசி எபிசோடு. இதுக்கப்புறம் அவங்க ஆபீஷியலா மாங்காவை விட்டதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து என்னால போட முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். இதை ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் இதுதாங்க நிஜம். அது இருக்கட்டுங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேங்க. அடுத்ததா ஜுஜுட்சு கைசன் 3வது சீசன் மாங்காவும் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மாங்காவும் தொடர்ந்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம கைஜு நம்பர் 8 டான்டாடான் இந்த மாதிரி அனிமெலாம் தொடர்ந்து ரிலீஸ் ஆக போகுது. அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு தொடர்ந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க போறேங்க. நீங்க சோலோ லெவலிங்க்கு கொடுத்த சப்போர்ட்டும் லவ்வும் மாதிரியே அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோக்கும் உங்க லவ் சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா வேணுங்க. ஏன்னா அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா நான் இல்லைங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் என்னால தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அதனால உங்க லவ் சப்போர்ட்டும் இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றிங்க. சரி வாங்க நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் கடைசியில அந்த சாய் எஸ்ராங்கன்ட்டு நம்ம ஹீரோட போட்டோவை கண்டுபிடிச்சிருவான். அதை வச்சு அந்த வில்ல பையன் நம்ம ஹீரோட முகத்தையே பாத்துருவான். நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள மாட்டிட்டு எப்படா வெளியே போகுதுன்னு முடிச்சிட்டு இருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஷேடோ டஞ்சன்ல ஆரம்பிக்குது கதை. அங்க நம்ம அம்முட்டு இருக்கான். அம்முட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இந்த எறும்பு பயலுக்கு என்ன வேணுமா, ஏன் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கான், டே கண்ணு இப்படி நீ சுத்திக்கிட்டே இருந்தா நம்மளோட சின்னையா கண்ணு திரும்பி வந்துருவாரு நீ நினைக்கிறியா, கொஞ்சம் பொறுமையா இருக்கண்ணு, ஏன் காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிற, நீ இப்படி சுத்தினா மட்டும் நம்மளோட சின்னையா கண்ணு உடனே வந்துருவாரா என்ன, கொஞ்சம் பொறுமையா இருக்கண்ணு, பதட்டப்படாத கண்ணு அப்படின்னு நம்ம அம்முட்டு முதல்ல வாய சொல்ல, இந்த பக்கம் நம்ம பெருவை பாருங்களேன் அழுதுகிட்டே சுத்துவான், சின்னையா காணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்க. அந்த அம்முட்டு முதல்ல வாய சொன்னது கேட்டு நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, டே முதலவாயா முதல்ல கண்ணீர்ன்றது கரெக்டா தாண்டா இருக்கு, என்னோட சின்னையா எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியாம நான் அப்படி பதட்டத்துல அழுதுட்டு சுத்திட்டு இருக்கேன், நீ என்னன்னா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க, என்னோட சின்னையா எங்க போனாரு தெரியலையே, டே முதலவாயா உனக்கு கொஞ்சமாச்சும் பாசம் இருக்காடா, இந்த மாதிரி கல்லஞ்சக்கார மாதிரி பேசிட்டு இருக்க, என்னோட சின்னையா பார்க்காம நான் எப்படா சாப்பிடுவேன், நான் எப்படா தூக்குவேன், நான் எப்படா பாத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். நம்ம பேரு எப்போதுமே பாசக்காரன் தாங்க. பாசத்துல பெரு மிஞ்சிக்க ஆளே கிடையாது. யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அங்க பெரு கதறி கதறி அழுறத பார்த்த இசிலோ, எனக்கு புரியுது பெரு எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறான்னு எனக்கு புரியுது. என்னோட சின்ன 3 ஷூவை காணாம போய் 2 வாரத்துக்கு மேல ஆச்சு. அவர் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள என்ன பண்றாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியல, நம்மளால அவரை போய் பார்க்க கூட முடியாது அப்படின்னு நம்ம இசில் சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த முதலவன் அம்முட்டு சொல்லுவான், கண்ணு இசில் கண்ணு நீயுமா கண்ணு, அட என்ன கண்ணு நீயும் சின்னையா கண்ணு நினைச்சு வருத்தப்படுறியா கண்ணு, அட போ கண்ணு பூனை கண்ணு அப்படின்னு அந்த முதலவன் சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம இசில் சொல்லுவாங்க, பின்ன எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாங்களா, நீ தான் முதலவன், முதலைக்கு தான் கண்ணீரே வராது, அதே மாதிரி நீ கல்லஞ்சக்காரன், உனக்கு கண்ணீரே வராது. ஆனா நாங்க அப்படி கிடையாது, நாங்க எங்க சின்ன 3 ஷூவை கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கோம், அவருக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீ அவர் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கியா, நீ அவர் கூட கொஞ்ச நேரமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கியா, ஆனா நாங்க அப்படி கிடையாது, எங்களுக்கு சின்ன 3 ஷூகனா ரொம்ப முக்கியம், அவர் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நீ இந்த மாதிரிலாம் பேசுன எனக்கு சுத்தமா பிடிக்காது பாத்துக்கோ, நானும் என்னோட சின்ன 3 ஷூகாவை ரொம்ப மிஸ் பண்றேன், உனக்காக அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கிருந்து உன்னை கூட்டு வந்தாரு, நீ அவருக்கு நன்றி விசுவாசமா இருப்பியா, இப்படி பொறுப்பே இல்லாம அக்கறை இல்லாம ஒரு அன்பு இல்லாம பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு முதல்ல தானா, உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு நம்ம ஈஸ்டர் சொல்ல, அதை கேட்டுட்டு முதல்ல அம்முட்டு சொல்லுவாம பாருங்க, கண்ணு எனக்கு புரியுது கண்ணு, நீ அங்க சின்ன மோனார்க்க பத்தி ஏன் இப்படி கவலைப்படுறன்னு புரியுது, ஏன்னா நீங்க ஒரிஜினல் ஷேடோ மோனார்க்கு ஜின்வு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா கண்ணு, அதனாலதான் இவரை நீங்க ஒரு குழந்தை மாதிரி பாக்குறீங்க, இவரை நீங்க குழந்தை மாதிரி பாக்கறதுனாலதான் இவர் திடீர்னு காணாம போயிட்டோன்னு இவரை பத்தி ரொம்ப வருத்தப்படுறீங்க கண்ணு, ஆனா நான் அந்த ஷேடோ மோனார்க்கு ஜின்வுன்னு சொல்லுவீங்களே அவரை பார்த்தது இல்ல கண்ணு, நான் பார்த்ததெல்லாம் என்னை எகிப்துல காப்பாத்துச்சு அந்த சின்னையா கண்ணு மட்டும்தான் கண்ணு, நான் அந்த ஷேடோ மோனார்க்கு ஜின்வு எல்லாம் பார்த்தது இல்ல கண்ணு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சின்னையா கண்ணு ஷூவா கண்ணு மட்டும்தான் கண்ணு, அவருக்கு நான் ரொம்ப ட்ரைனிங் ஹார்ஸா கொடுத்தேன்,
அப்படி கொடுத்துமே அவர் மேல ஏறி உட்கார்ந்து புஷப் எடுக்க சொல்லியுமே அவர் கை எலும்பு எல்லாம் உடஞ்சுமே அவர் தோல் எல்லாம் கிழிஞ்சுமே அவர் ரத்தம் எல்லாமே வெளியே வந்துமே அவரு விட்டு கொடுக்கவே இல்லை. அவரோட லிமிட்டை தாண்டி அவரால் எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு தாண்டி போனாரு. அப்பதான் கண்ணு எனக்கு தெரிஞ்சது, என்னோட சின்னையா சூகோ கண்ணுக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது, எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, எந்த ஒரு கட்டமும் கிடையாது, எந்த ஒரு வட்டமும் கிடையாது, எந்த ஒரு சட்டமும் கிடையாது. என்னோட சின்னையா கண்ணு சூகோ கண்ணு ரொம்பவே ஆபத்தானவன். அவன் எங்க போனாலும் ரொம்ப பத்திரமா இருப்பாங்கன்னு அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்க கண்ணு. உங்களுக்கு அப்படின்னு அந்த முதல் பையன் சும்மா நம்ம ஹீரோ பத்தி மாசா சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டுட்டு வெறும் தாரையா கண்ணீர் வடிப்பான். டே முதலவையா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா, என்னோட சின்னையா பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியா, நீ வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம இசிலோ அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா முதலவாய் அமௌண்ட்டு, நீ சொல்றது கரெக்டு தான். இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சின்னையா மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அது மட்டும் வச்சா போதும், நம்மளோட சின்னையா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துருவாரு. என்னோட சின்னையா தான் எல்லாத்தையும் விடையும் பெஸ்ட் அப்படின்னு நம்ம இசிலும் சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி குத்த வருவாரு. யாருன்னு பார்த்தா அந்த பக்கம் அந்த ஈவில் சூகோ நிப்பாங்க. அவனை குத்த வந்துட்டு சொல்லுவார் பாருங்க, நீ என்னடா நினைச்ச, நீ வந்து நான் அடிச்சுக்கிட்டே இருப்ப, கொன்னுகிட்டே இருப்ப, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா, நான் சூகோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஈவில் சூகோவை குத்துறதுக்காக வேகமா போவார் பாருங்க. அவரோட கை அந்த ஈவில் சூகோ மூஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் தாங்க இருக்கும். அவ்வளவுதான், அந்த ஈவில் சூகோ கதை முடிய போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த ஈவில் சூகோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒன் பஞ்ச் மேனை விட வேகமா ஒரு பஞ்ச் விடுவான் பாருங்க. கண்ணு மேய்க்கிற நேரத்துக்குள்ள விட்ட பஞ்சில நம்ம ஹீரோ சூகோ உடம்பு சும்மா தெரிச்சு போயிரும். ரத்தமும் சதையும் எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சுங்க. ஒரே பஞ்சில நம்ம ஹீரோவை கொண்டுருவோம் அந்த ஈவில் சூகோ. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம குழந்தை சூகோ இருக்கு பாருங்க. அந்த குழந்தை சூகோவை நம்ம ஹீரோ சூகோ டேய் விட மாட்டேன்டா குழந்தை பையல பண்ணி ஹைட்ல இருந்து காலை வச்சு மிதிக்கிறதுக்காக கிட்ட வருவாரு பாருங்க. அதுக்கு அந்த குழந்தை சுகம் இருக்கான் பாருங்க. குழந்தை சுகம் அவன் பாக்குறதுக்கு தாங்க குழந்தை மாதிரி, பண்ற வேலையெல்லாம் குரங்கு மாதிரி. நம்ம ஹீரோ மேல இருந்து மிதிக்கிறதுக்காக வருவார் இல்லையா, அவர் அப்படியே பாய சுருட்டுற மாதிரி ஒட்டம் அப்படி சுருட்டி நசுக்கி கொண்டுருவாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த அளவுக்கு குழந்தை ரூபத்துல இருந்துட்டு கொடூரமான வேலையெல்லாம் பண்றாங்க அந்த குழந்தை சுகோ. நம்ம ஹீரோ அங்க செத்துருவாரு இல்லையா, திரும்ப உயிரோட வந்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் எத்தனை தடவை சாகுறேன், எத்தனை தடவை உயிரோட வர அப்படின்றத என்றதையே விட்டுட்டேன். ஏன்னா நான் என்ன பிரயோஜனம், அது என்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நான் இத்தனை தடவை செத்து திரும்ப வந்து அவங்க கூட சண்டை போட்டதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்னால அவங்களோட பவரையும் அவங்களோட ஸ்கில்லையும் அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ் விண்டோவை என்னால பார்க்க முடிஞ்சது. அதுல அந்த சின்ன பையனோட ஸ்டேட்டஸ் விண்டோவை நான் பார்க்கும் போது தெரிஞ்சது அவனோட பவர் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. குழந்தை நினைச்சா இவ்வளோ கொடூரமானவனா இருக்கான். அவனோட அந்த ரூலர் அத்தாரிட்டி பவருக்கு எல்லையே இல்லை. அந்த ஸ்டேட்டஸ் விண்டோல பார்க்கும் போது தான் தெரிஞ்சது அவங்கிட்ட இருக்க ரூலர் அத்தாரிட்டி பவர் மேக்ஸ் லெவல். அது எல்லையெல்லாம் கடந்து எந்த பொருள்னாலும் சரி, எந்த விஷயத்தையும் அதை அவன் தூரத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றான். ஆனா அந்த குழந்தை அதை செய்யறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் படுறதில்ல, அது ரொம்ப ஈஸியா பண்ணுது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அடுத்ததா என்னோட ஈவில் வெர்சன், அவன் ட்விட்டர்ல சண்டை போட்டு டெவலப் ஆனவன். அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றத அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவனோட லெவல் 99. அவனோட கிளாஸ் சோல் ஸ்ட்ரைக்கர். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தனை நான் நேருக்கு நேராக அட்டாக் பண்ண போனது என்னோட முட்டாள்தனம். அதனாலதான் அவன் என்ன ஒரே அடியில கொன்னுட்டான். அவன் சாதாரண ஆள் இல்ல, அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே ரொம்ப களைச்சு போய் படுத்துட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுத்துட்டு டக்குன்னு ஒரு பல்ட்டி அடிச்சு எந்திரிச்சு குடு குடுன்னு ஓடிட்டே சொல்லுவார் பாருங்க, நான் இன்னும் அந்த மேப்பை முடிக்கணும், அந்த மேப்ல இன்னும் காலியா இருக்க இடத்துல எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கணும், நான் இப்படியே இருந்தா வேலைக்காகாது. ஆனா இப்ப என்னாச்சு, என் மனசுக்குள்ள என்னோட சாவை நினைச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா பயந்துட்டு இருக்கேன். அந்த வலி அவனுக்கு என்ன ஒவ்வொரு தடவையும் அடிச்சு அடிச்சு கொள்றானுங்க, வித்தியாசமா கொள்றானுங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது. அதை நினைச்சு நான் அப்ப கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறேன்னா, ஆனா இப்படி பயந்து இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடிட்டு போக, அங்க பார்த்தா டக்குன்னு அந்த குழந்தை பையன் நம்ம ஹீரோவோட வயிற்றுல அடிச்சிருவான். நம்ம ஹீரோவோட ஒரு பக்கம் காணாம போயிரும். அப்ப அவர் சொல்லுவார் பாருங்க, சே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு வர, மறுபடியும் பார்த்தா அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து அடிச்சு கொள்வான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, சின்ன பையா இந்த தடவை
நான் உனக்கு ரொம்ப க்ளோஸில் வந்துட்டேன்ல, உனக்கு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, கொண்டு பார்க்கலாம் அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ அப்பையும் கொண்டுருவான். நம்ம ஹீரோ மறுபடியும் உயிரோட வந்து மறுபடியும் சண்டை போடுவாரு. மறுபடியும் நம்ம ஹீரோ செத்துருவாரு. நம்ம ஹீரோவோட கண்ணு மூக்கு வாய் உடம்புல இருந்து எல்லா சைட்ல இருந்து ஒரு ரத்தம் தெரிக்க அந்த இடம் ஃபுல்லா நம்ம ஹீரோவோட ரத்தமா தான் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இந்த வலி, இந்த சாவோட வலி இவங்க கூட சண்டை போடுற இந்த நொடி மட்டும்தான் இருக்கு. அதுக்காக நான் இவங்க கிட்ட திரும்ப திரும்ப அடி வாங்கி செத்துட்டே இருக்க கூடாது. இவங்க கிட்ட தப்பிச்சு எவ்வளவு தூரம் போக முடியுன்றதை பார்த்து அவ்வளவு தூரம் போகணும். ஏன்னா அப்பதான் நான் அடுத்த வழியை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கணக்கே இல்லாம சாகிறது பெரிய தலைவலியா இருக்கு. திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்படி திரும்ப திரும்ப செத்து திரும்ப திரும்ப உயிரோட வரதுனால என்னோட மன உறுதி ரொம்பவே அதிகமாயிருக்கு. என்னோட மனம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. என்னோட மூளை ரொம்ப தெளிவா இருக்கு. நான் இந்த இடத்த மொத்தமா கவர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. அங்க பார்த்தா அந்த இடத்த சுத்தி எல்லாமே மேப்பா வரைஞ்சு வச்சிருப்பாரு. எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ. இன்னும் கொஞ்சம் இடம், அந்த இடம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நான் இது வரைக்கும் போன எந்த இடத்துலயுமே எந்த ஒரு பாஸ் கேட்டுமே இல்லை. அப்படின்னா அவங்க 2 பேரையும் கொன்னா மட்டும்தான் நான் அந்த டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே போக முடியுமா? இல்லையே, அது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவங்க அப்படின்னா அந்த கேட்டுக்குள்ள தானே இருக்கணும். அவங்க அந்த கேட்டை விட்டு வெளியே வந்து என் கூட சண்டை போடுறாங்கன்னா என்னை எங்கேயோ இருந்து தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னு தானே அர்த்தம். என்னை போக விடாம அவங்க ஏதோ பண்றாங்க. அப்படின்னா இதுக்கு வேற ஏதோ ஒரு வழி இருக்கும். நான் போக வேண்டிய அந்த இடம் அது இன்னும் அங்க இருக்கு, மிச்சம் இருக்கு அந்த இடம், அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அங்க வந்து நிப்பான் பாருங்க அந்த குழந்தை பையன். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, நான் நினைச்சது சரியாதான் இருக்கும் போல இருக்கே. வாடா குழந்தை பையா, என்ன விளையாட்டு சாமா விளையாண்டு போர் அடிச்சுட்டா? என்கிட்ட இன்னும் விளையாடணுமா? வா வா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ, வாடா கண்ணா வாடா விளையாடலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே ஓடி போவாரு. அந்த பக்கம் அந்த குழந்தை பையனும் முறைச்சிட்டு வில்லத்தனமா பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்ன கண்ணா என்ன ஸ்டாப் பண்ணலாம் ட்ரை பண்றியா? நீ ஸ்டாப் பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுவார் பாருங்க மனசுல. இந்த தடவை நான் என்னோட ரூலர்ஸ் காண்ட் பவரை யூஸ் பண்ணி என்னை சுற்றி ஒரு சீல்டு மாதிரி உருவாக்கி அவனை தாண்டி போகிறதுக்கு நான் ட்ரை பண்ண போறேன். அப்போ அவனோட ரூலர்ஸ் அத்தாட்டி பவர் என்னோட ரூலர்ஸ் காண்ட் பவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அந்த கொஞ்ச நேரம் என்னோட ரூலர்ஸ் காண்ட் சீல்டு அதை தடுத்து நிப்பாட்டும். அந்த கிடைக்கிற கொஞ்சம் கேப்ல அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போக நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணிட்டு பறந்து போவார் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அவரோட ரூலர்ஸ் காண்ட் பவர் ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. அது ஒரு சீல்டு மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ அப்படி போயிட்டு இருக்கு. அந்த குழந்தை பையன் சுகவோ நம்ம ஹீரோவை அவனோட ரூலர்ஸ் அத்தாட்டி பவர் வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அந்த சீல்டு தடுத்து நிப்பாட்டிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல டப்புன்னு அந்த சீல்டு உடையும் பாருங்க. நம்ம ஹீரோ அதை செம சாக்கா பாப்பாரு. அப்புறமா அந்த ரூலர்ஸ் அத்தாட்டியை வச்சு ஒரு அடி விடுவான். அது செம பவர்ஃபுல்லா போகும். நம்ம ஹீரோ டக்குன்னு நவுண்டுவாரு. ஜஸ்ட் மிஸ்ல அடி அந்த பக்கம் மிஸ் ஆகிட்டு போயிடும். நம்ம ஹீரோவோ, என்னடா அது இவ்வளோ பவர்ஃபுல்லான அடியா, திரும்ப நான் அந்த அடியை வாங்கியிருந்தேன் மறுபடியும் செத்துருப்பேன் அப்படி சொல்லிட்டு செம சாக்கா அப்படி முடிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் டக்குன்னு அந்த குழந்தை பையனை தாண்டி போவார் பாருங்க. அந்த குழந்தை பையன் சுகவோ அண்ணாந்து பார்ப்பான், என்னடாவே மேலே போறானா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிடுவாரு. அப்படி திரும்பி பார்ப்பான் பாருங்க அந்த குழந்தை பையன் சுகோ. நம்ம ஹீரோ டக்குன்னு அவரோட சட்டையை கழட்டி அந்த குழந்தை பையன் மூஞ்சில வீசிடுவாரு. அதனால அந்த குழந்தை பையனால பார்க்க முடியாது. நம்ம ஹீரோ அங்க லேண்ட் ஆகி நிக்க அங்க ஒரு வழி இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஆமா அங்க ஒரு வழி இருக்கு, நான் அந்த பக்கம் போகணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அவன் என்ன திரும்ப பார்த்தானா என்ன திரும்ப கொண்டுருவான், அப்ப நான் இங்க வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும், இந்த தடவை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஓடுறா ஓடுறா சுகோ ஓடுறா, பின்னங்கால் போடுறீங்களா அடிக்க ஓடுறா, தடுத்து நிப்பாட்டினாலும் ஓடுறா, நிப்பாட்டாம ஓடுறா 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 அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமா ஓடுவாரு. ஓடி போய் அங்க நின்னு பார்த்தா அங்க ஒரு கேட் இருக்குங்க. அந்த கேட்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஆஹா நான் நினைச்ச மாதிரியே இங்க ஒரு கேட் இருக்குது, அப்படின்னா இவங்க 2 பேரை தவிர அங்க ஒருத்தர் இருப்பான், அவனை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும், நான் இப்ப உடனே அங்க போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அந்த கேட்டை நோக்கி ரொம்ப சந்தோஷமா வேகமா ஓடுவார் பாருங்க. அவ்வளவு ஸ்பீடா ஓடுவாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் பாருங்க. அவன்
அவன் வரப்போறானா, அவன் இங்க வரப்போறான், நான் இங்கிருந்து சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு வேகமா ஓட. அங்க பார்த்தா அந்த ஈவில் சுகம் இருக்கா பாத்தீங்களா, சும்மா சர அங்கிருந்து வந்துகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அந்த கதவு கிட்ட போயிட்டு அந்த கேட்டை ஓங்கி தட்டிக்கிட்டே இருப்பாரு. இங்க அவன் வந்தானா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. அந்த ஈவில் சுகம் அவன் ஒரு சோல் ஸ்ட்ரைக்கர், அவன் ஒரு மான்ஸ்டர். அவன் கிட்ட நான் திரும்ப மாட்டினா திரும்ப செத்துருவேன். அவன் என்னை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த கதவை நான் எப்பயாச்சும் திறந்தே ஆகணும், வேற வழி இல்ல, சீக்கிரம் திறக்கணும், சீக்கிரம் சுகம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை போட்டு தட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஈவில் சுகம் சர்ன்னு அங்கிருந்து வேகமா வந்து நிப்பான் பாருங்க, மின்னல் வேகத்துல. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சுகவோ அவன் வந்துட்டானா, என் பின்னாடியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்க அந்த ஈவில் சுகம் நிப்பான் பாருங்க, சும்மா பேய் மாதிரி நிப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கோ அல்லு இருக்காது, அந்த அளவுக்கு சும்மா டெரரா நின்று இருப்பான் அந்த ஈவில் சுகம். அப்புறம் அந்த ஈவில் சுகம் ஒரு மாதிரி ஸ்டைலா நடப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ அட கடவுளே, சே இவன் வந்தானா அவ்வளவுதானே, சீக்கிரம்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஈவில் சுகம் சர்ன்னு அப்படி மின்னல் மாதிரி வேகமா வருவான். நம்ம ஹீரோவோ திறக்கணும் சீக்கிரம் தர அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாரு. அந்த ஈவில் சுகம் அவன் கையை வச்சு பிடிக்கிறதுக்காக வருவான் பாருங்க வேகமா. நம்ம ஹீரோ டப்புன்னு அந்த கதவை திறந்து ஒரு செகண்ட்ல அவன் பிடிச்சிருப்பான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் ஆகி கதவை திறந்து உள்ள போய் அந்த கதவை டப்புன்னு பூட்டிடுவாரு. கதவை பூட்டிட்டு பெருமூச்சுடுவாரு. வீட்டுல யாரும் இல்லைங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிம்மதியா நிப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த கேட்டை தாண்டி அவனால வர முடியாதுல்ல, கண்டிப்பா வர முடியாது. அப்படின்தா இந்நேரத்துக்கு அவன் இந்த கதவை உடச்சிட்டு உள்ள வந்திருப்பானே, அப்படி வரலன்னா அவனால இந்த கேட்டை தாண்டி வர முடியாதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேனா, ஒரு வழியா நான் சாதிச்சிட்டேனா, நான் செஞ்சுட்டேன். அந்த 2 பைத்தியக்காரன்றதும் ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேனா. போட்டு இடப்படாத பாடு படுத்திட்டாங்கப்பா, போட்டு கொன்னு திரும்ப உயிரோட வந்து எத்தனை தடவைடா நான் சாவேன், எத்தனை தடவைடா உயிரோட வருவேன், ஒரு அளவு இல்லையா, ஒரு வழியா நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஏ அப்படி நம்ம ஹீரோ செம சந்தோஷமா இருப்பாரு. அந்த கதவை ஓங்கி தட்டுவா இருப்பாருங்க சந்தோஷத்துல. யாருக்கெல்லாம் நம்ம ஹீரோ அந்த 2 பேருக்கிட்ட இருந்து தப்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த 2 பேருக்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோ சந்தோஷத்துல இந்த கேட்டை போட்டு அடிச்சுட்டு அப்புறம் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இது இன்னும் முடியல, நான் இந்த கேட்டுக்குள்ள வந்திருக்கேன்னா இங்கேயும் ஒரு சூகம் இருப்பானே. அங்க வெளியே இருந்தது 2 சுகோ, ஒன்னு ஈவில் சுகோ, அவனோட லெவல் 99, அவன் பேடாஸ், அவன் ஒரு மான்ஸ்டர். அப்புறம் இந்த பக்கம் குழந்தை சுகோ, அது குழந்தையா அது போட்டு என்ன பாடுபடுத்திருச்சு, அதோட பவருக்கு அளவே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான சுகோ அந்த குழந்தை சுகோ. இப்போ இங்கே வரப்போற சுகோ எப்படி இருக்க போறான், அவங்கள விட பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க டுட்டோரியலுக்கு ஆரம்பத்தில் ஒரு சுகோ வந்தானே, அவனை மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனா அடுத்து ட்ரெயின் ஆகி நிறைய வெப்பனை எடுத்துட்டு சண்டைக்கு ரெடியா போனனே அந்த சுகோவா கூட இருக்கலாம். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர கூட வரலாம், இல்லைனா நான் எதிர்பார்க்காத வேற சுகோ கூட வரலாம். இந்த தடவை யாரு வர போறாங்க, எந்த சுகோ இந்த சுகோவை அட்டாக் பண்ண போறான், நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு, வாடாயா முன்னாடி வா, நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருக்க. நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு சுகோ 2 ஸ்வாட் வச்சுட்டு சும்மா கெத்தா வருவான் பாருங்க. அந்த 2 ஸ்வாடு சும்மா பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி ஓர கண்ணால திரும்பி பாப்பாரு பாருங்க, யாருடாவன் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு சுகோ வருவான் பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா மாசா இருப்பாங்க, ஆறாலாம் பயங்கரமா இருக்கும். வந்து நிப்பான் பாருங்க, 2 கையிலும் 2 ஸ்வாடு. அந்த பக்கம் பாருங்க அந்த ஸ்வாடு, அது என்ன ஸ்வாடுன்னு தெரியுதா உங்களுக்கு, அது அந்த பீஸ்ட் மோனார்க்கோட ஸ்வாடுங்க. என்னடா பண்றேன் நான், பீஸ்ட் மோனார்க்கோட ஸ்வாடு அப்படின்னு வந்து நிற்கும் பாருங்க. யாரெல்லாம் அந்த பீஸ்ட் மோனார்க்கோட ஸ்வாடை மிஸ் பண்ணீங்களோ கமெண்ட்ல ஸ்மைலி எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த 2 ஸ்வாடு அவன் கையில பயங்கரமா வச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, ஓ இந்த சுகோ கிட்ட 2 ஸ்வாட் இருக்கா, இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஈவில் சுகோ அந்த குழந்தை சுகோ அவங்கெல்லாம் வெறும் கையில சண்டை போட்ட மாதிரி தான் இருந்தது. அந்த ஈவில் சுகோ கையில கான்லெட் போட்டுருந்தான். ஆனா இந்த சுகோ கிட்ட அந்த வல்கன்ஸ் கான் ஸ்வாட் இருக்கா,
என்கிட்ட அந்த வல்கன்ஸ்கான் கான்லெட்ல இருந்தது, இவன் அந்த ஸ்வாடா மாத்திக்கிட்டானா? அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வெப்பன் இருக்கு. இங்க என்னதான் நடக்குது? இவன் வித்தியாசமான வெப்பன்லாம் வச்சிருக்கான். இவனோட பவர் என்னன்னு தெரியலையே. சிஸ்டம் ஏதாவது காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பாப்பாரா? ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி பாப்பாரு. என்னது, சிஸ்டத்துல ஏதாவது எரர் இருக்கா? கரெக்டா தான் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தவரு டக்குன்னு ஒரு மாதிரி சிரிப்பாரு பாருங்க. அப்படி சொல்லிட்டு வேகமா ஓடுவாரு. என்னடான்னு பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, கடைசியா எனக்கு ஒருத்தான ஆப்பனண்ட் கிடைச்சிட்டான்டா, நீயும் நானும் சண்டை போடலாம், விடிய விடிய சண்டை போடலாம், வாடா அப்படி சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு கிக் விடுவார் பாருங்க. அந்த வில்லன் சுகவோ அவங்கிட்ட இருக்க அந்த ஸ்வாட் இருக்கு பாத்தீங்களா, 2 ஸ்வாடு, அதை அப்படியே குறுக்க வச்சு தடுத்துருவான். நம்ம ஹீரோ விட்ட கிக்கு அந்த ஸ்வாட் மேல பட்டுரும். அந்த ஸ்வாட்ல பட்ட கிக்கு தாங்க முடியாம அவன் அப்படி சறுக்கிட்டே போய் ரொம்ப தூரம் நிப்பான் பாருங்க. நின்னுட்டு அந்த ஸ்வாடை வீசிட்டு ரெட்டியா பார்த்துட்டு இருப்பான் வெறித்தனமா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இவனை விட என்னோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த வில்லன் சுகாவோட அந்த ஸ்டேட்டஸ் விண்டோவை காட்டுவாங்க. அவனோட லெவலு 32 தாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட லெவலு 40ல இருக்கும். இவன் 32ல தானே இருக்கான். அதனாலதான் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அதுவும் அவனோட ஸ்ட்ரென்த்து அப்படி சொல்லும்போது இங்க நம்ம ஹீரோவோட அந்த விண்டோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ 40வது லெவல்ல இருப்பாரு. நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் 128ல இருக்கும். அந்த வில்லன் சுகாவோட ஸ்ட்ரென்த் 75ல தான் இருக்கும். நம்ம ஹீரோவோட ஹெல்த் 60ல இருக்கும். அந்த வில்லன் சுகாவோட ஹெல்த் 41 தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த வில்லன் சுகாவோட பவர் நம்ம ஹீரோவோட பவரை விட கம்மியா தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ சந்தோஷமா இருந்தாதான் அங்க யாருக்குமே பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு கிருத்தனை பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டே தானே இருப்பானுங்க. அதே மாதிரி தானே இங்க ஒரு வேலை பண்றானுங்க. என்ன வேலை பண்றானுங்கன்னு பாருங்க. அந்த வில்லன் சுகாவை காட்டுறாங்க. அவனை சுத்தி ஏதோ பவர்ஃபுல் ஆராவா பயங்கரமா வருதுங்க. அப்போ பார்த்தாதான் தெரியுது, டக்கு 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 டக்குன்னு நிறைய ஸ்கிரீன் பாப்ப பாக்குது. அதுல என்னென்ன போட்டிருக்கு பாருங்களேன். முதல்ல அயன் பாடி வலுவூட்டலுக்கான சக்தி ஆக்டிவேட்டட் பண்ணப்பட்டது. அடுத்தது அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ், அது வலுவூட்டப்பட்டது, அதுவும் சக்தி பெறப்பட்டது. அப்புறமா இன்னொன்னு வருது பாருங்க, புல்வெளியின் புயல், அந்த சக்தியும் ஆக்டிவேட் செய்யப்பட்டது. அது என்னடா புல்வெளியின் புயல்? அப்புறம் பார்த்தா அட்டாக் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அடுத்தது ஒன்று வருது பாருங்க, ஜெயண்ட் ஆர்மர் ஸ்கில் வேற இருக்காமா. அந்த ஜெயண்ட் ஆர்மர் ஆக்டிவேட்டட் பண்ணப்பட்டது. அடுத்ததா ஒன்று வருது டிஃபென்ஸ். அந்த டிஃபென்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணப்பட்டது. அப்படின்னு சும்மா கொசன்னு நிறைய பவர் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சுகவோ அப்படி முழிப்பாரு. அட என்னடா நடக்குதுங்க? அந்த அயன் பாடி வலுவூட்டலுக்கான சக்தியா? அது அந்த முதலவன் அம்மூட்டுக்கிட்ட இருக்க பவர் தானே. இது எப்படி இவங்கிட்ட இருக்கு? அது மட்டும் இல்லாம இது என்னடா சும்மா கொசன்னு இவ்வளவு பவர் இருக்கு. ஆனா இவன் என்னை விட ரொம்ப கம்மியான பவர் தானடா. நான் இவனை ஈஸியா அடிச்சிடலாம், இவன் என்னை விட பவர் கம்மியா இருக்கானே அப்படித்தானே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். டக்குன்னு என்னடா நிறைய ஸ்கிரீன் பாக்கி இவ்வளவு பவர் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த வில்லன் சுகம் அட்டாக் பண்றதுக்காக செம்ம ஸ்பீடா வந்துட்டு அவனோட அந்த 2 ஸ்வாடையும் சும்மா சரசரன்னு வீசுவான் பாருங்க. செம்ம ஸ்பீடா. நம்ம ஹீரோ அதை விட வேகமா டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ டாஜ் பண்ற ஸ்டைல பாருங்க. அவன் வீசுறதை விட நம்ம ஹீரோ டப்புன்னு டாஜ் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறமா அந்த வில்லன் சுகோ ஒன்னு பண்ணுவான் பாருங்க, ஸ்டார்ம் ஸ்லாஷ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ம் ஸ்லாஷ் ஆக்டிவேட் பண்ணி அந்த அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இலவிடாது, இவங்கிட்ட அந்த ஸ்டார்ம் ஸ்லாஷ் இருக்கா சே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த டேகரை வர வச்சு அட்டாக் பண்றதுக்காக செம்ம ஸ்பீடா பவர் பாருங்க. அப்படின்னு போக அந்த பக்கம் அவன் அந்த ஸ்டார்ம் ஸ்லாஷ் ஆக்டிவேட் பண்ணி அட்டாக் பண்ண 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவாங்க பாருங்க. அந்த இடத்துல ஆரா வரும் பாருங்க. அது பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். அந்த ஃப்ரேமை பாருங்க, சும்மா பங்கமா இருக்கு பாத்தீங்களா அந்த ஃப்ரேமு. அந்த அளவுக்கு 2 பேரோட ஆரா சும்மா நேருக்கு நேரா மோதிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நல்ல வேலை இந்த பவர்ல என்னோட வெப்பனை உடையாம நான் பாத்துக்கிட்டேன். என்னோட வெப்பன் உடையலனா இதை வச்சு இன்னும் நான் ரொம்ப நேரம் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கண்ணத்துல கோடு விழுந்து ரத்தம் வருமா. அதை பார்த்துட்டு பாரு, என்னாச்சு என்னோட கண்ணத்துல கோடு விழுந்துருச்சா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வில்லன் சூகோவை காட்டுறாங்க. அந்த வில்லன் சூகோவுக்கு பின்னாடி அந்த பொறுக்கி இருக்கு பாத்தீங்களா, அந்த கழுதுப்புலி மாஸ்டர். நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கழுதுப்புலி மாஸ்டரை காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ
என்ன நடக்குதுங்க? என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஆகுது. என்னோட மூளைக்குள்ள அவன் நுழைஞ்சிட்டானா? அந்த பொறுக்கி கழுதப்புலி மான்ஸ்டர் அது எப்படி இங்கே வருது? நான் தான் அதை கொண்டுட்டேனே. இவன் என்ன பண்றான்? என்னோட மூளை எதுவும் அட்டாக் பண்றானா? இவனுக்கு அந்த பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ கையில வெட்டிடுவான். நம்ம ஹீரோ கையில இருந்து ரத்தம் வரும். நம்ம ஹீரோ டேகரை வச்சு நின்று இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த பொறுக்கியை பார்த்த மாதிரி இன்னொரு மெமரி வருது. அந்த மெமரி என்னன்னா, அந்த ஏறாங்கன்ட்ரி மீகோ பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதோட முதுகுல நம்ம ஹீரோ ஏறி உட்காந்துக்கிட்டு போய் அட்டாக் பண்ணு அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. பாக்குறதுக்கே செம காமெடியா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சீன் நம்ம ஹீரோவோட மண்டையில ஓடிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, என்னடா மெமரி இது எனக்கு சொந்தமானதே இல்லையே. நான் எப்படா இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்? ஒரு பொண்ணு மேல உப்பு மூட்டை ஏறிட்டு போய் அட்டாக் பண்ணுன்னு கத்திட்டு இருந்தானா? இதெல்லாம் என்னோட மெமரியே இல்லையே. இப்ப புரியுது. அவன் என்ன ஒவ்வொரு தடவையும் அட்டாக் பண்ணும்போது அவன் என்னோட பிரெயினையும் அட்டாக் பண்ணி அதுல புதுசா ஒரு மெமரியை கொண்டு வரான். ஆனா மெமரியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா? இது என்னடா பொண்ணு மேல ஏறி உட்காந்துட்டு போ அட்டாக் பண்ணு அப்படின்னு கத்திட்டு இருக்கானா? இதெல்லாம் பாக்குறதுக்கே காமெடியா இருக்கு. என்னடா பண்ற நீ அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆக அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டு 2 பேரும் தூரத்துல வந்து நிற்பாங்க பாருங்க. அந்த ஃப்ரேமை பாருங்களேன், சும்மா பயங்கரமா இருக்கும். இதுதாங்க சினிமா லெவலுக்கு இருக்குங்க இந்த மாங்குவா பேனலு. அப்புறமா அடுத்து இந்த பக்கம் அந்த வில்லன் சுகவோ பயங்கரமா நிற்பாங்க. பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வில்லத்தனமா நின்றுட்டு அப்புறம் சொல்லுவான் பாருங்க, அரைஸ் அப்படின்னு சொல்லுவான். அவனோட ஷேடோ அப்படி பயங்கரமா எந்திரிச்சு நிற்கும். இவனால மட்டும் எப்படிங்க எங்க ஷேடோவை யூஸ் பண்ண முடியுது? இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. இதுக்கப்புறம் யார் ஜெயிக்க போறா? நம்ம சூகோ ஜெயிக்க போறாரா இல்ல அந்த வில்லன் சூகோ ஜெயிக்க போறானா? இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பா அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆனா நீங்க அதை பார்க்கும்போது மனசை திடப்படுத்திட்டு பாருங்க. ஏன்னா அடுத்த எபிசோடு தாங்க இந்த சோலோ லெவலிங் சீசன் 6ஓட கடைசி எபிசோடு. இதுக்கப்புறம் அவங்க மாங்குவாவை எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் தாங்க நான் எபிசோட போட முடியும். அதனால அடுத்த எபிசோடு தாங்க கடைசி எபிசோடுன்றதை நான் உங்ககிட்ட ரொம்ப சோகமா சொல்லிக்கிறேங்க. வேற என்னங்க பண்றது, எனக்கு சோகமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல அனிமி, ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற அனிமி, அப்புறம் மாங்குவா, இது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். அடுத்ததா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 மாங்கா, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் ஆர்க் மாங்கா, அப்புறம் கைஜூ நம்பர் 8 சீசன் 2 அனிமி, அப்புறமா டான் சீசன் 2 அனிமி. இந்த மாதிரி ரீசெண்டா ரிலீஸ் ஆக போற அனிமி மாங்கா இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சோலோ லெவலுக்கு எப்படி உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நான் அடுத்து போடுற எல்லா வீடியோக்கும் தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க சப்போர்ட் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா நம்ம அனிமி ஃப்ரீக்கே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுங்க. அதனால உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க இது வரைக்கும் உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்ததுக்கு எப்போதுமே நன்றியோட இருப்பேங்க. அதே மாதிரி உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் உங்களை எந்த அளவுக்கு ரொம்ப என்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா ஏற்பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்றேன். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ருத்ரா, உதய்குமார், மகாராஜா, ராகுல் சத்யபாமா, ஜெய்டு வு, கென்ரோஸ் கெனடி, பாரத், ஹரி கேசவன், லிங்கேஷ், அப்துல் ரஹ்மான், ஆசிக், ஹெச்பி கேமர், முகில் ஜி, பிரசன்னா, ஜுனைதீன், ஹரிஸ், ஆகாஷ் கிஷோர், ஹரி, ராபின், எஸ் பிரகாஷ், விக்கி, பிஒய் பிரவீன், ரிச்சு மெஸ்ஸி, சஞ்சய் சாமுவேல், கே குருபிரசாத், சசிதரன், ஆசிஸ். ரொம்பவே நன்றி. நானும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.